வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. நிதி உரிமை, கல்வி உரிமை, நீட்டை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க நீட் வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டை நம்ம விடவே இல்லை. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும் பொழுது ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறங்களிலிருந்து படிச்சு மருத்துவர் ஆகணும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணாரு. 12ஆம் வகுப்பு என்ன மதிப்பெண் எடுக்கிறோமோ அது போதும்னு கலைஞர் சொன்னார். அரியலூர் அந்த அம்மா முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நுழைய விடல. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுக்கு பயந்து இந்த நீட் தேர்வை உள்ள நுழைச்சாங்க. அரியலூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சது. அந்த குழந்தையோட பேர் அனிதா. 1200க்கு 1176 மார்க் வாங்கிச்சுமா. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பார்த்துச்சு. நீ விலக்கு கொடுக்காம அந்த பொண்ணு கடைசியில தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதன் பிறகு அனிதாவோட நிக்கல. இந்த 8 வருஷத்துல மட்டும் 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க வெறும் நீட் தேர்வுக்கு பயந்து. இந்த வருஷம் போன வருஷம் சென்னையை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன், அவனும் நீட் தேர்வுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். அடுத்த நாள் ஜெகதீசன் இறந்து 21 வீட்டு குழந்தைகளுக்கு நான் தான் போனேன். அவங்க வீட்டு குழந்தைங்க துக்கத்துக்கு நான் தான் போய் விசாரிச்சேன். அடுத்த நாள் ஜெகதீசனோட அப்பா திரு செல்வசேகர் அவரும் இறந்து வச்சுட்டு போயிட்டாரு. என் பையன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சான், என் பையன் இறந்து போயிட்டான், என்னால துக்கம் தாங்க முடியலன்னு அவரும் லெட்டர் எழுதி வச்சு இறந்துட்டாரு. இப்படி ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கோம். இதையெல்லாம் மீட்கணுமா வேணாமா? நம்முடைய தலைவர் நம்முடைய அறிக்கையில, தேர்தல் அறிக்கையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? முத்தமிழர் கலைஞர் சொல்லுவார், தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம்னு செஞ்சு காட்டினவர் கலைஞர் அவர்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்னதை செஞ்சிருக்காரா இல்லையா? தேர்தல் அறிக்கையில சொன்னாரு, மகளிர் வந்தோடனே என்ன சொன்னாரு? பெண்களுக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி கட்டணம் செய்து தரப்படும் சொன்னாரா இல்லையா? பிங்க் பஸ். இப்ப மகளிர் எல்லாருமே சொல்றாங்க, தலைவரோட பேர் சொல்லி ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 454 கோடி பயணங்கள் பெண்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலமா மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. அதன் பிறகு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வெறும் வயிற்றுல போடக்கூடாது, போய் நல்லா சாப்பிட்டு படிக்கணும்னு அனைவருக்கும் தரமான காலை சிற்றுண்டி உணவு வசதி இப்ப தலைவர் அதை விரிவுபடுத்திருக்கிறார். அதே மாதிரி புதுமை பெண் அப்படின்னு திட்டம். பெண்கள் வீட்டுல இருக்க கூடாது, வெளில வரணும், பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும், ஸ்கூல் படிச்சா மட்டும் பத்தாது, கல்லூரி படிக்கணும், காலேஜ்ல சேரணும்னு பெண்கள் அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போய் படிச்சா அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை எவ்வளவு? மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம். இப்போ பெண்கள் கல்லூரியில் அதிகமா சேர ஆரம்பிச்சுட்டாங்க, பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு சேர்த்து அப்படின்னு, அதாவது தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு சொல்றேன். ஒன்றிய பாஜக அரசு நம்மள சொல்றாங்க, நம்மள இவ்வளவு குறை சொல்றாங்க, குடும்ப கட்சி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வாழ்றது கலைஞர் குடும்பம் தான் அப்படின்னு. ஆமா, நான் சொல்றேன், வாழ்றது கலைஞர் குடும்பம் தான். இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே கலைஞருடைய குடும்பம் தான். அதை நீங்க உணரணும். இந்த ஒன்றிய பாஜக அரசு கடந்த 10 ஆண்டு பண்ண ஊழலை நான் சொல்லல. சிஏஜின்னு ஒரு கமிட்டி இருக்குமா, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, தணிக்கை குழு. அதாவது ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வரவு செலவு கணக்குகளை தணிக்கை பண்றது, ஆடிட் பண்றது. செலவு கணக்கு காட்டுறீங்களே, இந்த செலவு கணக்கு அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு தணிக்கை குழு அவங்க புட்டு வச்சுட்டாங்க. கடந்த 10 வருஷத்துல ஒன்றிய அரசு செஞ்ச செலவுல 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பணத்தை காணோம், கணக்கு இல்ல. துவாரகா சாலைன்னு ஒரு திட்டம், 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு தெரியுமா செலவு செஞ்சிருக்கு? 250 கோடி. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி. அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம். இறந்து போன 88,000 பேருக்கு ஒரே போன் நம்பர்ல இருந்து 88,000 பேருக்கு இறந்து போனவங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் பண்ணிருக்கிறாங்க. இதையெல்லாம் தான் நம்முடைய தலைவர் தட்டி கேட்கிறார். இந்த உரிமைகள் எல்லாம் பறிக்கணும்னா, இந்த உரிமைகள் எல்லாம் நாம மீட்டெடுக்கணும்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும்னா அதற்கு சிறந்த தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க கை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். தேடி தருவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? வருகிற ஜூன் 3ஆம் தேதி டாக்டர் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். 100வது பிறந்த நாள்.
ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. கலைஞருக்கு நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான ஆத்மார்த்தமான உண்மையான பரிசு என்ன? அனைத்து தொகுதியிலும் 39+1 தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரி 40க்கு 40 ஜெயிச்சா மட்டும்தான் கலைஞருக்கு நாம கொடுக்கக்கூடிய உண்மையான பிறந்தநாள் பரிசு. அதை செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். கை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்து நம்முடைய இந்தியாவை காப்பாற்றணும்னா நம்முடைய தலைவர் யார ஒன்றிய பிரதமரா தேர்ந்தெடுக்கிறாங்களோ, நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார பிரதமரா தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்களை உட்கார வைக்கிறது தான் நம்முடைய அடுத்த வேலை. அடுத்த 23 நாள் 24 நாள் தான் இருக்கு. நான் இன்னைக்கு பேசிட்டு போயிருவேன். அடுத்த தொகுதிக்கு போறேன், அடுத்த தேனி தொகுதிக்கு போறேன். அடுத்த 23 நாள் பிரச்சாரம் தான். கண்டிப்பா தலைவர் அடுத்த இன்னொரு 4-5 நாள் வருவார், உங்களை எல்லாம் சந்திப்பார். அவரு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிடுவார். ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கடமையை உணர்ந்து இந்த பிரச்சாரத்தை எதற்கு இந்த விருதுநகர்ல கை சின்னத்துக்கு வாக்களிச்சு நம்ம வெற்றி பெற வைக்கணும்ன்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட ஒவ்வொரு நாளும் வீடு வீடா சென்று வாக்காளரா சென்று இந்த பிரச்சாரத்தை நம்ம மேற்கொள்வீங்களா? நம்பலாமா? எனவே தயவு செய்து இந்த சிறப்பான வரவேற்பை அளித்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி 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 தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.